இயேசுவில் இனியவர்களே, தவ காலத்தின் முதல் ஞாயிறு திருப்பலியை நமது பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுப்போம். அனைத்து பிள்ளைகளையும் கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வாரத்தில் நாம் செய்கிற பணிகள், மேற்கொள்கிற பயணங்கள் அனைத்தையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். இந்த பலியிலே ஞான சுந்தரி குடும்பத்திற்கு கடவுள் இதுவரை செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் 14வது ஆண்டு நினைவு நாளில் லூர்தம்மாள் அவருடைய ஆண்மையிலை பார்தலுக்காகவும், குடும்பத்தில் மறித்த அமல்ராஜ், அந்தோணி அம்மாள் ஞாசி, அந்தோணி அம்மாள் பாலகிருஷ்ணன் மற்றும் யாரும் நியாதார் மக்களுடைய இலை பார்தலுக்காகவும், பாக்கியமேரி, ஜெனித், ரஞ்சனி மாலா குடும்பத்திற்கு கடவுள் இதுவரை செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக, பேர பிள்ளைகள் ரோஹித், ரினிஷா, ஜெஃப்ரின் ரிஜோ இவர்கள் படிப்பிற்காக, உடல் நலத்திற்காக இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிற ஜெஃப்ரின் ரிஜோவை கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாக, குழந்தை தெரஸ் அவர்களுடைய பணி சிறக்கும்படியாக மருத்துவ படிப்பிற்காகவும் செபிக்கிறார்கள். இவருடைய ஜபங்களோடு சேர்த்து நம்முடைய தேவைகளுக்காக, மன்றாட்டுகளுக்காக இந்த பலியிலே மன்றாடுவோம். கடவுள் நமக்கான ஆசீர்வாதத்தை தருவாராக. என்னை கூவி அழைப்பவருக்கு நான் செவி சாய்ப்பேன், அவரை விடுவித்து பெருமைப்படுத்துவேன், நீடிய ஆயுளால் அவருக்கு நிறைவளிப்பேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, திருவழிபாட்டு ஆண்டின் ஒரு முக்கிய பயணத்தை தொடங்கும் நாம் இன்று தவக்காலத்தின் முதல் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். தவக்காலம் என்பது ஏதோ கவலையோடும் வருத்தத்தோடும் கழிக்க வேண்டிய காலம் அல்ல. மாறாக இது இறைவனின் அளப்பரிய இரக்கத்தை சுவைக்கும் நம்பிக்கையின் காலம். நம் வாழ்வின் ஆணிவேராக இருக்கும் இயேசுவின் பாடுகள், மரணம் மற்றும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து நம் ஆன்மீக வாழ்வை சீர்தூக்கி பார்க்க திருச்சபை நம்மை அழைக்கிறது. ஆதி பெற்றோர் சோதனையில் வீழ்ந்து பாவத்திற்கு அடிமையானார்கள். ஆனால் 2ஆம் ஆதாம் ஆகிய கிறிஸ்து பாலைவன சோதனைகளை வென்று நமக்கு புது வாழ்வை சுட்டி காட்டுகிறார். மனித வாழ்வில் சோதனை என்பது ஒரு தொடர்கதையாக இருந்தாலும் அந்த சோதனைகளையே சாதனையாக மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து இன்றைய நற்செய்தி, இயேசு சோதனைகளை வெல்ல இறைவார்த்தை அவருக்கு பெரும் துணையாக இருந்தது. எனவே இந்த தவக்காலத்தில் இறைவார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து ஒருத்தல் மற்றும் ஜபத்தின் வழியாக சோதனைகளை வெல்லும் ஆற்றலை பெற்றிட இத்திருப்பலியில் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் இது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளும் நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கும் நீரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளவுமை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் ஆற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீரங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடுமை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பரத்தில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கு எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்காலருடைய ஆழச் செயல்களால் கிறிஸ்துவின் மறையுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் மனிதன் பாவத்தில் விழுந்த வரலாற்றை பற்றி பேசுகிறது. இறைவன் மனிதனை தமக்கு நெருக்கமாக படைத்திருந்தாலும் தீயவனின் தூண்டுதலால் மனிதன் கடவுளின் கட்டளையை மீறி சோதனையில் விழுகிறான். பாவம் எவ்வாறு மனித வாழ்வுக்குள் நுழைந்தது என்பதை விளைவிக்கும் இந்த வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். முதல் பெற்றோரை படைத்தும் அவர்களின் பாவமும். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 மற்றும் அதிகாரம் 3 1 7 முடிய. ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விருப்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன, அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல்கள் 51. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். 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 கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும்.
இரண்டாம் வாசகம் முன்னூரே. மனிதனின் கீழ்ப்படியாமையால் பாவம் உலகிற்கு வந்தது போல ஒரு மனிதராகிய இயேசுவின் கீழ்ப்படிதலால் அனைவருக்கும் மீட்பும் வாழ்வும் கிடைத்தது என்று பவுலடியார் இன்றைய வாசகத்தில் விளக்குகிறார். ஆதாமை போல சோதனையில் வீழ்ந்து விடாமல் கிறிஸ்துவின் வழியாக புது வாழ்வு பெற அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். பாவம் பெரிய இடத்தில் அருள் அணை கடந்து பெருக்கெடுத்தது. திருத்தூதர் பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 12 முதல் 19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவி கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திச்சு. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன்னடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இந்த அருள் கொடையின் விளைவு வேறு, அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில் ஒரு மனிதர் செய்த குற்றத்துக்கு தீர்ப்பாக கிடைத்தது தண்டனை. பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததோ அருள் கொடையாக வந்த விடுதலை. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாய் சாவு ஆட்சி செலுத்தினதென்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகும். கொடையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் அஞ்சோ. ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படியாதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவார்கள் ஆவார்கள். இது ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனின் அருள் மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். இறைவனின் அருள் மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வ. இறைவனின் அருள் மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் முதல் 11 இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் இயேசுவை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அழகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி,
நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உம் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அவரை அலகை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மைகளையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கியவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, தவக்காலத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே சோதனைக்கு உட்படாதிருக்க என்ன செய்ய வேண்டும் என்கிற அறிவுறுத்தலையும் சோதனையிலிருந்து தப்புவதற்கான வழிமுறைகளையும் கொடுக்கிற நற்செய்தி வாசகத்தை அல்லது பொதுவான வாசகங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இனியவர்களே, தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளே சோதனை குறித்து சொல்வது நாம் தயார் நிலையில் இருக்கும்படியாக. தவக்காலத்தை ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சு? புதன், வியாழன், வெள்ளி, இதுங்க 5வது நாள். 5வது நாள்லேயே ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா? ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கறி எடுக்கவா வேண்டாமா? ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தில் வருமா வராதா அப்படின்லாம் பல சிந்தனைகள் வந்திருக்கும். பசிக்கிறதுக்காக கொஞ்சம் சாப்பிட்டு கிடலாமா அப்படிலாம் யோசிச்சுருப்போம். இந்த மாதிரியான சோதனைகள் இப்போவே ஆரம்பிச்சிச்சுன்னா 40 நாள் இருக்குது, வரும் ஒவ்வொரு நாளாக. அப்போ இந்த மாதிரியான வருகிற சோதனைகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு, சோதனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற தகவலை இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகிறது. இனி இவர்களே, சோதனைனா என்ன? ஒரு மனிதர் ஏன் சோதனையில் விழுகிறார்? தினமும் நமக்கு நிறைய சோதனைகள் வருது. அந்த சோதனையில் விழுறோம். ஏன் விழுறோம்? எல்லாருக்குன்னு ஆசையா சோதனையில் மாட்டிக்கிடணுன்ட்டு? இல்லை, யாருக்குமே ஆசை இல்லை. நம்ம சோதனையில் விழுகிறோம் என்று சொன்னால் நாம் தோற்று போகிறோம். தோற்று போவதற்கு யாருக்குமே விருப்பம் கிடையாது. ஆனாலும் நம்ம ஏன் தோற்று போகிறோம்? ஏன் சோதனையில் விழுகிறோம்? நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா சாமியாரை தவிர யாருமே சோதனையில் விழுந்த மாதிரி தெரியல. அப்படிதான். சோதனையில் விழுகிறீங்களா விழலையா? ஏன் விழுகிறோம்? நமக்கு தெரியும் சோதனை பலவீனமா? பலவீனம். சரி, என்ன பலவீனம்? ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு புதிய ஊருக்கு போகிறீங்க. அந்த ஊரிலே மிகப்பெரிய ஏமாத்துக்காரன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்படுகிறது. யார் போனாலும் எப்படிப்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் அவர்களை ஏமாற்றி விடுவான், அவ்வளவு தந்திரமிக்க ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்கன்னா அவன்கிட்ட ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு ஏமாற்றுக்காரன் ஒரு ஊரில் இருக்கான்னு தெரியுது, அந்த ஊருக்கு நீங்கள் போய் தான் ஆகணும், போகாமலாம் தப்பிக்க முடியாது. ஆனால் நீங்கள் போய் அவன்கிட்ட ஏமாறாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? எவ்வளோ ஞானமாக இருந்தாலும் ஏமாற்றிடுவான். என்ன செய்யலாம்? முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் ஒன்று தான். அவன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது யார் என்று உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் எப்படி தப்பிக்க முடியும்? இவன் தான் ஏமாத்துக்காரன்னு தெரிஞ்சா அவன் வந்த உடனே என்ன செஞ்சிடலாம்? அவனை அவாய்ட் பண்ணிடலாம், ஒதுக்கிடலாம், வேணாம் தூரம் போன்னு சொல்லிடலாம். அவன் யாருன்னே தெரியலன்னா யாரோ ஒருத்தன் இருக்கான்னு சொல்லி நீங்கள் அவன்கிட்டே போய் வச்சுலாம் அறிவுரை கேட்டால் கேட்பான். ஐயா, அந்த ஊரில் ஒருத்தன் ஏமாத்திரம் இருக்கானாமே. ஆமாம், பெரிய ஆள், அவன்கிட்டலாம் போயிடாதீங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவனையே தூக்கிட்டு போயிடுவான். அப்போ இனியவர்களே, சோதனையில் விழாமல் இருக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் எது சோதனை என்பதை அறிந்து கொள்வது தான். எது சோதனை? அடுத்த கேள்வி. ஒரு சோதனை எப்படி தெரிந்து கொள்வது? எது நம்மிடம் இல்லையோ அது நம்மகிட்ட இல்லை, அவ்வளவுதான். இல்லாத ஒன்றை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய சோதனை. வாழ்க்கையில் அதுதான் சோதனை, வேற எந்த சோதனையும் கிடையாது. ஏவாள் எதற்காக அந்த பழத்தை உண்டாள்?
அழகை ஏமாத்தியது. சரி விடுங்க. அழகை ஏமாத்தின உடனே அந்த பழத்தை அவர் பார்க்கிறார். எப்படி இருந்துச்சு? அழகாகவும் உண்பதற்கு சுவையாகவும் அறிவு பெற விரும்பத்தக்கதாகவும் இருந்தது. நீங்கள் தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை எடுத்து வாசிங்க யாராவது. தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை. ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிகிற மரத்தையும் வைத்தார். தோட்டத்திலிருந்து எல்லா மரத்தினுடைய கனிகளும் உண்பதற்கு சுவையாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் தான் இருந்துச்சு. அந்த ஒரு மரத்தின் கனி தான் அப்படின்னு மாறலை. அப்போ எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் ஏவாளுக்கு இது இல்லையே அப்படிங்கிற எண்ணம் மற்ற மரத்தின் கனிகளை விட இது அழகானதாகவும், மற்ற மரத்தின் கனிகள்லாம் சுவையா இல்லை, இது மட்டும் சுவையானதாகவும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா எது இல்லையோ அது நம்மை ஈர்க்கும், எது தெரிகிறதோ எது இருக்கிறதோ அது நம்மை ஈர்க்காது. அவ்வளோதான் விஷயம். இனியவர்களே, நாம் எப்பொழுதுமே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவோம். நம்மிடம் இருக்கிற காரியங்களை குறித்து ஒருபோதும் சந்தோஷப்படுவதே இல்லை. நம்மோடு வாழ்கிற மனிதர்களை குறித்து நம்ம அக்கறைப்படுவதே இல்லை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவர்கள் வழக்கமானவர்களாக மாறிவிட்டார்கள். அவர்கள் இயல்பானவர்கள், இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அவர்களை குறித்து சந்தோஷப்படுவதற்கோ அவர்களை குறித்து மகிழ்ச்சி அடைவதற்கோ பெருமைப்படுவதற்கோ ஒன்றுமில்லை என்று நினைக்கிறோம். எல்லாருக்கும் இன்னொரு வீட்டு அப்பா அம்மா தான் நல்ல அப்பா அம்மா, இன்னொரு வீட்டு பிள்ளைங்க தான் நல்ல பிள்ளைங்க, இன்னொரு வீட்டு மருமக தான் நல்ல மருமக. யாருக்குமே தனது வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவோ பிள்ளைகளோ மருமக்களோ நல்லவர்களாக தெரிவதில்லை. ஏன்னா இவங்க இருக்கிறாங்க, அவங்க நம்ம கிட்ட இல்லை. எனவே மனிதர்கள் எப்பொழுதுமே எது இல்லையோ, எது தங்களிடம் இல்லையோ அதை குறித்து அதிகமான ஆசைகளை வளர்த்துக் கொள்கிறார்கள். அது கிடைச்ச பிறகு சரியாயிருதா? இல்லை, அவமானம் தான் கிடைக்குது. அந்த பழத்தை உண்ணதுனால அவர்களுக்கு நிறைவு குறைஞ்சா? பெரிதும் குறைவுபட்டு போனார்கள். நான் எவ்வளவு நிர்வாணமாக இருக்கிறேன், எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறேன் என்பதை அப்பொழுதுதான் கண்டுகொண்டார்கள். அது வரைக்கும் கடவுள் தந்த அனைத்தும், தங்களிடம் இருக்கிற அனைத்தையும் அவர்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைந்த பொழுது ஒரு குற்றமும் இல்லை, ஒரு பாவமும் இல்லை, ஒரு மோசமும் இல்லை. எப்பொழுது மனிதர்கள் தங்களிடம் இல்லாததை குறித்து ஆசைப்பட எத்தனிக்கிறார்களோ அப்பொழுது சோதனைக்கு ஆளாகிறார்கள். ஆதாமும் ஏவாளும் பாம்பு வந்து கேட்ட பொழுது நீங்கள் எல்லா மரத்தின் கனிகளையும் உண்ணக்கூடாதா என்று கேட்ட பொழுது அப்படிலாம் கிடையாது, எல்லா மரத்தின் கனிகளையும் உண்ணலாம், முடிஞ்சு போச்சு. அடுத்த வார்த்தைக்கு தேவையில்லாம அந்த மரத்தின் கனியை மட்டும் தான் சாப்பிடுவோம். எதுக்கு இது தேவையில்லாம? எல்லா மரத்தின் கனியை உண்ணக்கூடாதா? நாங்கள் எந்த மரத்தினாலும் கனியை சாப்பிடுவோம். வேற என்ன கேள்வி கேட்டிருக்கோம் நினைக்கிறிய? அப்போ அந்த மரம் கேட்டுச்சுன்னா அது வேண்டாம், இதான் இவ்வளோ மரம் இருக்குல்ல, 99 மரம் இருக்குல்ல, அந்த ஒரு மரம் தான் வேணுமா அப்படின்னு கேட்டுருக்கலாம். ஆனால் நமக்கு அந்த ஒரு மரம் தான் கண்ணுக்கு தெரியுது, ஏன்னா அது நம்ம மரம் கிடையாது. அறிவு, நன்மை தீமை அறிகிற அறிவு ஆண்டவருடையது, ஆனால் அவருடையது நமக்கு பெருசாக தெரியுது. அப்போ இனியவர்களை நம்மிடம் எது இல்லையோ அதை குறித்து அதிகமாக அக்கறைப்படுகிற பொழுது இருக்கிறதை மறந்து போகிறோம், சோதனைக்கு ஆளாகிறோம். இதுதான் பாவத்தில் விழுவதற்கான காரணம். நீ குடும்பத்தில் நம்ம பெரிய சண்டைகளை கண்டுகொள்வதற்கான காரணம், கணவனிடம் எது இல்லையோ, மனைவியிடம் எது இல்லையோ, பிள்ளைகளிடம் எது இல்லையோ, பெற்றோரிடம் எது இல்லையோ, அதாவது எதை நாம் விரும்புகிறோமோ அது இல்லை என்றால் குறைவு விட்டு போகிறோம். அவர்களிடம் இருக்கிற நிறைவுகள் நமக்கு தெரியும், அதை பாராட்டுவதே இல்லை, சோதனை விழுந்து கொண்டே இருக்கிறோம், சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், எது தன்னிடம் இல்லையோ அதை அவர் ஆணித்தரமாக பிடித்துக் கொள்கிறார். சாத்தான் அங்கேயும் போய் இயேசுகிட்ட எதெல்லாம் இல்லையோ, எதெல்லாம் அடிப்படை தேவையாக இருக்கிறதோ அதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றவுடனே அழகையினால் சோதிக்கப்படுவதற்காகத்தான் பாலைநிலத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். 40 நாட்களாக அவர் இரவும் பகலும் எதுவும் உண்ணவில்லை. நம்ம 2 நாள் சாப்பிடனாலே பசி உயிர் எடுத்துரும், ஒரு நேரம் சாப்பிடனாலே எடுத்துரும், அப்படிதானா? 40 நாள் சாப்பிடல. அந்த மனுஷனுக்கு எவ்வளவு பசிச்சிருக்கும். இவ்வளவு பசியோடு இருக்கிற ஆண்டவரை பார்த்து சாப்பிடுன்னு சொல்லிச்சு, வேற எதையும் சொல்லல, சாப்பிடு. 40 நாள் பட்டினி கிடக்கியலே,
கொஞ்சோண்டு சாப்பிடுங்க. இங்கே எங்கே சாப்பாடு இருக்கும்? நீங்கள் கடவுள். கல் அப்பமா மாறினா மாறிட்டு போகுது. கல்லை வச்சு 4 பேர் எரியவா சொன்னேன், எரிஞ்சா தான் பாவம். அதை அப்பமாக்கி தின்னா என்ன பாவம்? கொன்னா பாவம்? தின்னா போச்சுன்னு பழமொழியே இருக்கு ஐயா. சாப்பிடும் ஐயா. ஒரு கல் அடுத்தவங்க கிட்ட நீ பிடுங்கி சாப்பிடலை, போகிறவனை அடித்து சாப்பிடலை. ஒரு கல் சும்மா கிடக்கிற ஒரு கல்லை அப்பமாக்கி சாப்பிட போகிற, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? இனி இவர்களே, அவரிடம் உணவு இல்லை. இயேசுவிடம் எது இல்லையோ, எது அவருக்கு தேவைப்படுகிறதோ அதை சாத்தான் அடையாளப்படுத்துகிறான். உங்களுக்கு இப்போ தேவை சாப்பாடு, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. செவிக்கு உணவில்லைனா தான் வயிற்றுக்கு ஏற்படும். இங்கே உங்களுக்கு செவிக்கு கிடைச்சதெல்லாம் கிடைச்சிச்சு. உங்கள் அப்பா நல்ல வார்த்தை சொல்லி உங்களை அனுப்பியிருக்காரு. இவரே நண்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன். பேசி முடிச்சிட்டார். பேசி முடிச்சு 40 நாள் ஆச்சு. இனி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இனி நீங்கள் சாப்பிட தான் செய்யணும். போய் சாப்பிடுங்க. இனி இவர்களே, எது இல்லையோ அதை குறித்து அழகை சொல்லுகிற பொழுது கடவுள் தன்னிடம் எது இருக்கிறது என்கிற சொல்கிறார். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தன் மனுஷங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா சாப்பிட்றது பற்றி கவலைப்பட மாட்டோம். எப்போ போயிடுவாரோ அதுக்கு முன்னாடி நிறைய பேசிடுவோம்னு நினைப்போம். அவங்க கிளம்புற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம். ரொம்ப பிடிச்சவங்க வந்தா, சரிங்களா? ஆமாம், அண்டர்லைன் இந்த வேர்டு. பிடிச்சவங்க வந்தால் பேசிக்கிட்டே இருப்போம். சாப்பாடு மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம், பேசுவது தான் முக்கியம். உங்களுக்கு பசிக்கவே செய்யாது, சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்திருப்பீங்க, அல்லது சாப்பிடாம கூட உட்காந்து சாப்பாடை வச்சுட்டு பேசிகிட்டு இருப்போம். அப்போ இனியவர்களே, அதை இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்கிட்ட சாப்பாடு இல்லை, கரெக்டு தான், ஆனால் என்கிட்ட எது இருக்கிறது தெரியுமா? என் தந்தை சொன்ன வார்த்தைகள் இருக்கிறது. என் அன்பார்ந்த மகன் நீயே. கடவுளுடைய அன்பார்ந்த மகன் நான். இது போதாதா? எதுக்கு நான் அழகையின் மகனாக மாற வேண்டும்? தேவையில்லாத காரியம். என்னிடம் இல்லாததை நீ சொல்லிட்டியா? என்கிட்ட இருக்கிறத நான் சொல்கிறேன். இல்லாததின் மேல் எனக்கு எந்த ஆவலும் இல்லை, காதலும் இல்லை. இருக்கிற இந்த வார்த்தை போதும். இந்த வார்த்தையினால் தான் நான் 40 நாள் சாப்பிடாமல் இருந்தேன். ஆனால் 40 நாள் கூட எனக்கு தெரியல. கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொன்றாலும் நான் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். சரி விடு. கடவுள் உன்னை காப்பாற்றுவாரா, காப்பாற்ற மாட்டாரா? கடவுள் உங்களை காப்பாற்றுவாரா, காப்பாற்ற மாட்டாரா? உங்கள் கால் கல்லின் மேல் மோதாதபடி பிடிப்பாரா, பிடிக்க மாட்டாரா? கோயிலேருந்து இறக்கி கீழே வச்சிருவீங்களா? ஓட்ட தெரியாத சைக்கிளை ஓட்டுவீங்களா? கடவுள் காப்பாற்றுவார்ல, ஏன் செய்ய மாட்டோம்? இருந்தாலும் ஒரு பயம். ஏன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் எந்த அனுபவத்தையும் அடையவில்லை. கடவுள் காப்பாற்றுவார், ஏழ்மையிலும் உணவளிப்பார், நல்ல காரியங்களை எல்லாம் செய்வார் என்பதெல்லாம் ஒன்று ஒரு குருவானவர் கொடுக்குற மறையுரை, அல்லது எங்கேயோ ஒரு மனிதர்கள் சொன்ன அனுபவம். நமக்கு அந்த அனுபவம் இருக்கா? பல நேரங்களில் இல்லை. அந்த அனுபவம் இல்லாதது ஒரு பெரும் குறை. இந்த அனுபவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு தான் நம்ம ஜெபக்கூடத்துக்கு ஓடுதோம், மற்ற சபைகளுக்கு ஓடுதோம், இந்து மதத்துக்கு போகிறோம், ஜோசியம் பார்க்குறோம். ஏன்னா கடவுள் பற்றிய அனுபவம் எனக்கு இல்லை. கடவுள் அனுபவம் இருக்கிறவர்கள் கடவுளிடம்தான் இருப்பார்கள். இன்னொரு இடத்த கடவுள் இருப்பாரான்னு தேடி போக மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார், ஒரு காலம் வரும், அவர் இங்கே இல்லை அங்கே என்று சொல்லுவார்கள். நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம், உங்கள் இடத்துல இருங்க, ஏனென்றால் இறையாட்சி உங்கள் நடுவில் இருக்கிறது. ரொம்ப எளிதான விஷயம். இப்போ இயேசுக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான உணர்வு. நீங்கள் ஆண்டவருடைய குரலை கேட்டீர்கள், ரைட்டு தான். உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவம் இருக்கா? விவிலியம் சொல்லி இருக்கிறது அல்லவா, நீங்கள் கீழே குதிச்சாலும் ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே குதியும். இயேசுவிடம் எது இல்லை? அனுபவம் இல்லை. இப்போ தான் திருமலுக்கு வாங்கியிருக்காரு. 40 நாள் பாலைநிலத்தில் தான் இருந்திருக்காரு. என்ன அனுபவம் கிடைச்சிருக்கும்? கடவுள் காப்பாற்றுவார் என்ற அனுபவம் உனக்கு வேண்டுமா? கீழே குதி. அவன் சொன்னா இவன் சொன்னான்லாம் நினைக்காத, நீயே கண்டுபிடி, நானே அனுபவிக்க வேண்டும் என்று கடவுளுக்கு சொல்லுவார். அப்போ அழகிட்ட எப்படி தப்பிக்கிறது? தன்னிடம் எது இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அவர் சொல்லுகிறார், 40 நாள் நான் சாப்பிடாம இன்னும் உயிர் வாழ்றேன்னு. இது ஆண்டவருடைய பராமரிப்பு அல்லவா? ஆண்டவர் என்னை காக்கவில்லை என்று சொன்னால் இந்த 40 நாள் இந்த பாலை நிலத்தில் என்னால் எப்படி வாழ்ந்திருக்க முடியும்? பாலைவனத்திலே எவ்வளவு கொடிய விலங்குகள் இருக்கும், கொடிய மனிதர்கள் இருப்பார்கள். இவ்வளவு மனிதர்கள் மத்தியில், இவ்வளவு கொடிய விலங்குகளுக்கு மத்தியிலும் 40 நாட்கள் இரவும் பகலும் எதுவும் உண்ணாமல் நான் வாழ்ந்து கொண்டிருப்பதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதுக்கு மேலே எனக்கு ஒரு அனுபவம் வேணுமா? வேண்டாம். ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளோடு வாழ்ந்து முடிப்பதே பெரிய விஷயம். இதுக்கு மேலே என்ன ஒரு அனுபவம் தேவை?
எந்த அனுபவமும் தேவையில்லை, எந்த ஜபக்கூட்டமும் தேவையில்லை, எந்த இடத்துக்கும் போக தேவையில்லை. என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என் ஆண்டவர் கூட நான் இருக்கிறேன், முடிஞ்சு போச்சு. எது இல்லையோ அதை அழகை ஞாபகப்படுத்துகிற பொழுது எது இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இறுதியாக, இந்த உலகத்தின் செல்வங்களை எல்லாம் உனக்கு கொடுக்கிறேன். இயேசுவிடம் என்ன செல்வம்லாம் இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துவிடம் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மானிட மகனுக்கும் தலை சாய்க்க கூட இடமில்லை, ஒண்ணுமே இல்லை. நீ ஓட்டாண்டியா இருக்கிறியே, இன்னும் 3 வருஷத்துல கொன்றுவாங்களே, 3 வருஷத்துல வாழ்க்கையை ஜாம்னு வாழணுமா? உனக்கு உலகத்தின் எல்லா செல்வங்களையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். அதெல்லாம் உன்கிட்ட கிடையவே கிடையாது. அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு இந்த உலகத்தில் நீ வாழணும்னா பொருட்கள் வேண்டும். என் காலில் விழுந்துரு, அவ்வளோத்தையும் கொடுத்துருதேன், மறுகேள்வி கிடையாது. இனி இவர்களே, இயேசு கிறிஸ்துவ எந்த செல்வமும் இல்லை. இப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னிடம் எது இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். உன் கடவுளாகி ஆண்டவர் ஒருவருக்கே வணங்கி அவருக்கே பணி செய்வாயாக என்று சொல்வதன் மூலமாக அவர் சொல்லுகிறார், என்கிட்ட செல்வங்கள் இல்லை, ஆனால் செல்வங்களை கொடுக்கிற கடவுள் என் கூட இருக்கிறார். அதனால்தான் பவுலடிகளார் சொல்கிறார், நாங்கள் இயேசு கிறிஸ்து என்கிற ஒப்பற்ற செல்வத்தை சுமந்து செல்கிற மட்பாண்டங்கள். கடவுளே என்னுடைய செல்வம். லேவி இனத்திற்கு எந்த சொத்துக்களும் கிடையாது, அவர்களுக்கு என்று எந்த பங்கும் கிடையாது, எந்த நிலமும் கிடையாது. ஏனென்றால் கடவுளே அவர்களுடைய சொத்தாக இருப்பார். இயேசு கிறிஸ்து ஒரு குருவாக, ஒரு பலிபொருளாக பலியிடப்படுகிறார் என்று சொன்னால் அவர் கடவுளை சொத்தாக கொண்டவர். எனவே தான் அழகை பார்த்து சொல்லுகிறார், என்கிட்ட நீ சொல்ற மாதிரி சொத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம், அது வெளிப்புற தேவைகள், அது இல்லை, உண்மைதான். ஆனால் என்னிடம் இருக்கிறது எது? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னுடைய ஒப்பற்ற செல்வம். இனியவர்கள், என்னுடைய வாழ்க்கையினுடைய சோதனைகளில் விழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மோடு யார் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வேண்டும். நம்மோடு இருக்கிற மனிதர்களிடம் உறவிலிருந்து விழுந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நற்பண்புகளை அறிந்திருக்க வேண்டும். இவற்றை ஒரு பண்புமே கிடையாது, அது ஏன் ஒரு பண்பாக இருக்கக்கூடாது? எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் எங்கள் பங்கில் இருக்கும்போது அவரை ஒருத்தருக்கும் பிடிக்காது. இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் சிடுசிடுன்னே இருப்பார் அப்படி சொல்லுவாங்க. ஒரு மனிதரெல்லாம் இந்த சாமியார் பங்கு சாமியாரை விட்டு போனப்பறம் தான் என் பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுப்பேங்கிற அளவுக்கு அவர் யாருக்கும் பிடிக்காது, ஒருத்தருக்கும் பிடிக்காது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எல்லாரும் சொல்லுகிற ஒரு பண்பு, அதை தவிர மனுஷன் நல்லவன். ஆனால் அந்த விஷயத்தை எல்லாரும் பாராட்டுகிறார். எப்படி இவருக்கு எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க முடிகிறது? ஆளுக்கு ஏற்ற மாதிரிலாம் கிடையாதுப்பா, சட்டத்திட்டம் கரெக்டாக இருந்தால் ஆளுக்கு கரெக்டாக இருப்பார், அவ்வளோதான். ஒருத்தனுக்கு ஏற்றக்கெல்லாம் மாற மாட்டார். நீ காசு கொடுத்தாலும் காசு கொடுக்காட்டியும் சட்டம் தான், அதில் மன்னிச்ச மாட்டார், மனுஷன் மாற மாட்டார். அது அவர்களுக்கு பெரிய பண்பாக தெரிகிறது. எந்த பண்பிற்காக எல்லா மனிதர்களும் அவரை வெறுத்தார்களோ அதே பண்பை போற்றவும் செய்கிறார்கள். சட்டத்திட்டம் தான், அவ்வளோதான், அதுக்கு இங்கிட்டும் கிடையாது அங்கிட்டும் கிடையாது, யார் போனாலும் யார் சொன்னாலும் அதுதான். இனி இவர்களே, எனவே எந்த வித நல்ல பழக்கமும் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது, எந்த மனிதரும் கிடையாது. அப்போ அதுவே ஒரு நல்ல பண்பாக ஏன் இருக்கக்கூடாது? ஒருவேளை உங்களுடைய கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, பெற்றோர்களை, உங்களுடைய வாழ்கிற சகோதர சகோதரியிடம் எந்த நற்பண்புகளும் இல்லை என்று நினைக்காதீர்கள். ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா போதும், அந்த ஒன்றுக்காக அவரை பாராட்டுங்கள். நம்ம எல்லாம் முழுமுதல் கடவுள் மாதிரியே நல்லவராக இருக்கும். ஆனால் கடவுள் நம்மை அன்பு செய்வதற்கு ஏதாவது ஒரு நல்ல பண்பை தேர்ந்தார். ஊதாரிமைந்துட்டு என்ன நல்ல பண்பு இருந்துச்சு? அவன் திரும்பி வந்தான், அது ஒன்று தான், மற்ற எதையுமே கேட்கல. நீ திரும்பி வரியா போதும். ஆண்டவர் நம்மை அன்பு செய்வதற்கு எந்த விதமான பண்புகளையும் எதிர்பார்க்கவில்லை, ஒரு பண்பு இருந்தாலும் போதும்னு நினைக்கிறார். ஆனால் நாம் சோதனை விழாமல் இருப்பதற்கு, உறவுகளை பிடித்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு பண்பாவது இருக்குமான்னு தேடுறதில்லை. ஏதாவது விட்டுட்டு போறதுக்கு ஒரு காரியம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் நம்ம குடும்ப வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கோம். குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு நலன்கள் கிடைத்தாலும் சண்டை போடுறதுக்குன்னு, பிரிஞ்சு போகிறதுக்குன்னு, விட்டு போகிறதுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு காரியத்தை தேடிக்கொண்டே இருக்கிறோம். அதுக்கே நல்ல பண்புகளை தேட ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளவு சண்டை வந்தாலும் இந்த சண்டையை முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் கிடைக்குமா அப்படிங்க ஏன் காத்துட்டு இருக்கிறது இல்லை? அப்படி காத்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் குடும்ப வாழ்வின் தோல்விகளுக்காக அழகை கொடுக்கிற எல்லா சோதனைகளையும் உங்களால் வெல்ல முடியும். சோதனைகளை வென்று வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை கடவுளிடம் வேண்டுவோம். எழுந்து நமது நம்பிக்கை அறிக்கையிடுவோம். இனியவர்களே, தவ காலத்திலும் பாஸ்கா காலத்திலும் நம்பிக்கை அறிக்கையாக திருத்துதருடைய நம்பிக்கை அறிக்கையை சொல்லுவோம். மற்ற காலங்களிலே நிசையா நம்பிக்கை அறிக்கையை சொல்லுவோம். எனவே
தவ காலத்திலும் பாஸ்கா காலத்திலும் திருத்தூதர்களுடைய நம்பிக்கை அறிக்கை சொல்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றுமே நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எக்காலமும் அன்றாட கடமைப்பட்டுள்ள நாம் குறிப்பாக தவ காலத்தின் நாட்களில் கிறிஸ்துவோடு விழித்திருந்து மிகுந்த உருக்கத்துடன் நம்முடைய மன்றாட்டுக்களை கடவுள் பால் எழுப்புவோமாக. அன்பின் இறைவா, திரு அவையின் ஆட்சி பிடத்தில் இருப்போர் முதல் கடைசி பொதுநிலையினர் வரை அனைவருமே கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வதுதான் தங்களுக்குரிய அழைப்பு என்பதை உணர்ந்து செயல்படவும் திருத்தந்தை ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் துறவியர் அனைவரும் இந்த தவக்காலத்தை அருளின் காலமாக மாற்றிடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனாம் இறைவா, உலக தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். ஆசை, அகந்தை, அதிகார வேட்கை போன்ற அழுகையின் வழிகளில் சிக்கி அமைதியின் பாதையை துறந்து நிற்கும் உலகிற்கு மனம் திரும்புதலின் வரத்தை அருள வேண்டுமென்றும் எம் நாட்டின் ஆட்சியாளர்களும் உலக தலைவர்களும் தீமையின் வழிகளை துறந்து நன்மையின் செயல்களில் ஈடுபட்டு மக்களை அறவழியில் வழி நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, உலகின் மாய கவிச்சிகளாலும் நுகர்வு கலாச்சாரம் என்கிற நயவஞ்சக வளையாலும் படைத்தவரை மறந்து வாழும் மக்கள் அனைவரும் ஒருத்தல் தவம் மற்றும் ஜபத்தின் மேன்மையை உணர்ந்திடவும் அறிவியலின் வளர்ச்சியால் வரும் சுகங்களை விட இறைவனின் அன்பு நிலையானது என்பதை புரிந்து கொள்ளவும் வேண்டுமென்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வோம் என்பதை உணர்ந்து கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலை எமது வாழ்வில் பிரதிபலிக்கவும் கடவுளின் கட்டளைகளுக்கும் சமூக நன்னெறிகளுக்கும் உட்பட்டு பாவ சோதனைகளை வென்று நல்லொழுக்கத்துடன் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இங்கு கூடியுள்ள அனைவரும் எங்கள் பாவங்களை உணர்ந்து இந்த தவ காலத்தில் தகுந்த ஒப்புரவு அருள் சாதனம் வழியாக இறையருளை பெற்று புதுவாழ்வு அடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, மக்கள் முழு இதயத்தோடு மனம் திரும்பி உம்மிடம் வரச் செய்தருளும். அவர்கள் துணிவுடன் மன்றாடி கேட்பதெல்லாம் உமது இரக்கத்தால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நான்
என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மனம் கார ஏற்றிடுமே, மனம் கார ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்களில் உலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானதுதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம்.
திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, மறைமாவட்ட நிர்வாகி பேரருள் திரு மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த உமது திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உமக்கு இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி கூறிக்கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. இயேசுவினியவர்களே, இன்றைய நாளில் தவ காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறோம். இவ்வாறு திருப்பலி மற்றும் திரு நிகழ்வுகள் 23/2/2026 திங்கட்கிழமை காலை 5:45 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி, 24/2/2026 செவ்வாய்க்கிழமை காலை 5:45 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி, 26/2/2026 வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு பங்காலயத்தில் நவநாள் திருப்பலி, 27/2/2026 மதியம் வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை இறை இறக்கத்தின் நேரம் ஆணி கொண்ட காயங்களை என்ற சிந்தனையிலே சிந்திக்க இருக்கிறோம். மாலை 7 மணிக்கு திருச்சிலுவை பாதை தொடர்ந்து திருப்பலிகள் நடைபெறும். இவ்வாறு திருச்சிலுவை பாதை திருப்பலிகள் திருநிகழ்வுகளை வெள்ளிக்கிழமை திருநிகழ்வுகளை வழிநடத்துபவர்கள் புனித பெர்க்மான் சரளப்பர் அன்பியும் புனித பேதுரு அன்பிய குடும்பத்தார். 28/2/2026 சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு பங்காலயத்தில் ஞாயிறு திருப்பலி, 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு சங்கனாபேரியில் திருப்பலி. அன்று காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை பங்களவிலான தவக்கால தியானம் குருசுமலை மாதா அருள் தலத்தில் வைத்து நடைபெறும். சகோதரர் வளனரசு எல்ஷடாய் ஊழியங்களில் அகரக்கட்டை சார்ந்த அவர் கடந்த ஆண்டு வந்த அதே அருள் சகோதரர் நமக்கு இந்த ஆண்டும் வழி நடத்துவார்கள். எனவே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை பங்களவிலான தவக்கால தியானம் குருசுமலை மாதா அருள் தலத்தில் வைத்து நடைபெறுகிறது. கடந்த வார ஞாயிறு காணிக்கை ரூபாய் 1969. இனிவர்களே, இந்த நாளிலே மறைக்கல்வி மாணவியர் திருப்பலியை சிறப்பித்திருக்கிறார்கள். பலத்த கருள் எழுப்பி அவர்களை பாராட்டுவோம். இந்த கைத்தட்டல்கள் அவர்கள் வித்தியாசமாக எதுவும் செய்திருக்காத சூழ்நிலையிலும் வழிபாடு முழுவதையும் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். பாடல் இசைத்து அவர்களை பாட்டு பாடி திருப்பாடல் பாடி என்று சொல்லி
முழுவதுமாக நாம் அறிந்தபடி நம்முடைய பிள்ளைகள் கிட்டத்தட்ட 11 பேர் கீபோர்டு பழகினாங்க. 1.5 மாதம் கூட இன்னும் ஆகலை, கரெக்டாக 1.5 மாதம். 5 வாரத்திலே அவர்கள் கீபோர்டு வாசித்து பாடல் இசைக்க தொடங்கிவிட்டார்கள். இது 6வது வாரம் நமது ஆலயத்திலே அவர்கள் இசைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய கடின உழைப்பு, உற்சாகம், ஈடுபாடு, அதை நாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். எனவே மீண்டுமாக இன்றைய நாளில் சொல்லி முடிச்சுக்கிறேன். இசைக்கருவி மீட்டிய அனைத்து பிள்ளைகளுக்கும் பலத்த கருவழியேற்பு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இனி அவர்களே, அடுத்த வாரம் ஞாயிறு திருப்பலி இவர்கள் சனிக்கிழமை ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் பீடச்சிறார்கள். டெட் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் வருகின்ற 28ஆம் தேதிக்குள் மறைமாவட்ட கல்வி பணியகத்தில் பதிவு செய்யும்படியாக அன்போடு நினைவூட்டுகிறேன். இனி அவர்களே, நமது பங்களவிலே நடைபெறுகிற தவகால தியானத்திற்கு தேநீர் வழங்குவதற்கு பாலோடு தேநீரோடு இணைந்து கொடுப்பதற்கு பண்ணும் தேவைப்படுகிறது. ஒரு 500 பன் தேவைப்படுகிறது. எனவே கொடுக்க விரும்புகிற நல் உள்ளங்கள், நன்கொடையாளர்கள் முன்வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாயினின்று புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையாலும் வாழ்கிறார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகிறோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் ஆட கற்றுக்கொள்வதோடு உமது வாயின் நின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையாசிற்கு தலை வணங்குவோம். ஆண்டவரே, உம் மக்கள் மீது நிறைவான ஆசி இறங்கிட உம்மை வேண்டுகிறோம். அதனால் துன்பத்தில் நம்பிக்கை வளர்வதாக, சோதனையில் நற்பண்பு உறுதி பெறுவதாக, நிலையான மீட்பு அருளப்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்க